गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वक्रतुंड महाकाय कोटिसूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चन्द्रशेखरं प्रणमामि मुदान्वहम्। परित्यज्य मूलं वटस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे नयन् श्री जयेन्द्रो गुरुर्भाति चित्ते सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பெருங்குடியில இஷ்டசித்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். நாளைக்கு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள ஏற்பாடாகி நடக்க போறது. இந்த கோயிலுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி தொரப்பாக்கத்துல சங்கரா ஸ்கூல்ல இருந்த போது அங்கிருந்து சாயங்காலம் இந்த பெருங்குடி கோயிலுக்கு வந்தோம். இந்த ராமகிருஷ்ணன் அவர் அழைச்சிட்டு வந்தார். அந்த கோவில்ல நல்லா தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த கோவில்ல இஷ்டசித்தி விநாயகர் கோவில்ல நடக்கிற தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். நிறைய தர்ம காரியங்கள் நடக்கிறது, சத்சங்கம் நடக்கிறது, அன்னதானம் நடக்கிறது. மாடியெல்லாம் அழிச்சுன்னு போய் எல்லாம் காமிச்சா இன்னெல்லாம் வசதி எல்லாம் பண்ணியிருக்கா, எல்லாம் காமிச்சா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பருத்தியூர்காரர் அவரும் வந்து இங்க காஞ்சிபுரத்துல வந்து தரிசனம் எல்லாம் பண்ணிட்டார். தியாகராஜன் பருத்தியூர், ஆவணம் பருத்தியூர், தஞ்சாவூர் ஜில்லா பருத்தியூர். அவர் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இந்த அக்னி நட்சத்திரம் அதெல்லாம் ஆனப்புறம் ஒரு தடவை நேரம் அங்க வரலான்னு உத்தேசம் இருக்கு. இந்த உற்சவத்தை நல்லா ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு மணி நேரமா பார்த்துட்டு இருக்கோம். யாகசாலை ஹோமங்கள்லாம் என்ன நடக்கிறதுங்கிறத ஒரு மணி நேரமாவே பார்த்து நல்லா ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கேன். ஹோம குண்டங்கள் நல்லா பண்ணியிருக்கா, கலசங்கள்லாம் வச்சு அந்த சிவார்ச்சகர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆகம முறைப்படி ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜா முகே மதஞ்ச வாசுதேவஸ்ய அப்படின்னு அந்த ஆகமங்கள் இருக்கு. இந்த கோவில்கள்ல எப்படி பிரதிஷ்டை பண்ணணும்? இப்ப அயோத்தியில ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ண 500 வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப அற்புதமாக ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுறபடி வேத பாராயணங்களும் நடத்தி வைதிகமான ஹோமங்களை நடத்தி பாலராம விக்கிரக பிரதிஷ்டைங்கிறத பண்ணினார். யாகசாலை பூஜை எல்லாம் நம்ம ஊர் சாஸ்திரிகள் எல்லாரும் கலந்துண்டு, காசியிலேருந்து வித்வான்கள்லாம் கலந்துண்டு அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடியும் அயோத்தி எல்லாம் போயிட்டு வந்தோம். நவராத்திரி உற்சவமும் அயோத்தியில 20 நாளைக்கு அங்க தங்கி இருந்து அங்கேயே நம்ம சங்கர மடம் கட்டியிருக்கு அயோத்தியில. அங்கேயே தங்கி காமாட்சி அம்மன், ராமர், ஆதிசங்கரர் விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் இருக்கு.
வேத பாடசாலை நடக்கிறது அயோத்தியில. காஞ்சிபுரத்திலேருந்து ஏற்பாடாகி பிரமோத வனம்னு பேரு அந்த இடத்துல. அயோத்தியா ராம ஜென்மபூமிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, பிரமோத வனம்னு. அந்த இடத்துல காஞ்சி மடம் இருக்கு. அங்கேருந்து யாகசாலை பூஜை எல்லாம் கூட பார்த்துட்டு வந்தோம். அப்படி இந்த விக்கிரக பிரதிஷ்டை அயோத்தியில விசேஷமா நடந்தது. இந்த பிரதிஷ்டைன்னா பெருமை, பிரதிஷ்டைன்னா நிலை நிறுத்துதல். அந்த பிரதிஷ்டாங்கிற வார்த்தை கூட கல்வெட்டுல இருக்கு. திருவானைக்காவல் கோவில்ல ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில்ல மதில் சுவர்ல பிரதிஷ்டா அப்படின்னு தமிழ்ல எழுதி கல்வெட்டெல்லாம் கூட இருக்காங்க. அந்த பிரதிஷ்டை பண்றது விக்கிரக பிரதிஷ்டை, விக்கிரகத்துல பிராண பிரதிஷ்டை பண்றது. அந்த விக்கிரகங்கள் சில்ப சாஸ்திரப்படி பண்றாங்க. அந்த சில்ப சாஸ்திரத்துல இத்தனை அடி உயரம், இத்தனை அங்குலம் இப்படி இருக்கணும் எல்லாம் இருக்கு. அந்த அளவின்படி பஞ்சலோகத்துல உற்சவ விக்கிரகங்கள், கருங்கல்ல அந்த பரீட்சை பண்ற இந்த கல்லுல இந்த விக்கிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, இது புருஷன், இது ஸ்திரீ, இது எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த சிலையை கொண்டு அந்த கருங்கல்ல வச்சு மூலஸ்தான விக்கிரகங்களை பண்ணி, அதுல தானியவாசம், அது மாதிரி அதிவாசம்னு பேரு. இந்த அதிவாசம்லாம் அயோத்தியில பண்ணினா. இந்த புதுசா ராமர் விக்கிரக பிரதிஷ்டைக்காக அதிவாசம்லாம் பண்ணினா. நம்ம ஊர் வழக்கப்படி அது அயோத்தியா அங்க இருந்தாலும் கலாச்சாரம் சாஸ்திரம்ங்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணும். அது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில நம்ம வைதிகமான முறையில கோவில்லாம் நிர்வாகம் பண்ற. அந்த மாதிரி விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி அங்க சைத்தன்யம்னு பேரு. அந்த சாநித்தியம் அங்க வரவாளுக்கு அவளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறி, சாஸ்திரத்தை ஒட்டிய கோரிக்கைகள்லாம் நிறைவேறி, அவள் எல்லாரும் சௌக்கியமாக ஆரோக்கியமாக அவள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த கோவில்கள்ல அந்த விக்கிரகாராதனை நடக்கிறது. விக்கிரகத்தின் மூலமாக ஜனங்கள் இறைவனுடைய அருளை பெறுவது. அது இந்து மதத்துலதான் அந்த சிறப்பு இருக்கு. அந்த இந்து மதத்துல இந்த விக்கிரகாராதனம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன்படி நம்முடைய ஊர்ல மிருத் சங்கிரகணம்னு பேர். எந்த இடத்துல கோவில் கட்டலாம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், இந்த இடத்துல இந்த புத்து மண்ணு அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா கோவில் எப்படி கட்டணும்னு பண்ணி கர்ப்ப கிரகத்துல விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி சுவாமின்னு சர்வ ஜெகநாத யாவத் ஆச்சந்திர தாரகம் தாவத்வம் பிரீத்தி பாவேன பிம்பேஸ்மின் சந்நிதிங் குரு. சுவாமின்னு சர்வ ஜெகநாத, எல்லா உயிரினங்களுக்கும் அவர் பிரபு. மனுஷா மாத்திரம் இல்லை, மிருகங்கள், பட்சிகள், செடி கொடி எல்லாத்துக்கும் அவர் தான். அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் பிரபுவாக இருக்கக்கூடிய நீங்க சுவாமின்னு சர்வ ஜெகநாத, இன்னைக்கு நேத்திக்கு இத்தனை வருஷத்துக்குன்னு இல்லை, சதா சர்வகாலம் அவர் தான் நாதர். எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் நல்ல புத்தியை கொடுக்கிறவர் அவர் தான், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர் தான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர் தான், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுங்கிற சௌஜன்யம்ங்கிற நைப்புத்தன்மை ஸ்னேகத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். அப்படி நம்மளை காப்பாத்தி நம்ம சுவாமிக்கு நம்ம திருப்திக்காக நம்ம வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம் எல்லாம் சாத்துறோம். ஆனா நமக்கு கவச்சமா இருப்பது யாருன்னா அவர் தான். அப்படிப்பட்ட அந்த சுவாமிய நாம புனிதமான இடத்துல பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் பக்தி சிரத்தையோட
நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி உபச்சாரங்களை பண்ணி பஞ்சோபச்சாரம் ஒன்றும் முடியலன்னா பஞ்சோபச்சாரம் கந்தம் தூபம் தீபம் நைவேத்தியம் ஆரத்தி இதெல்லாம் பண்ணி புஷ்பாஞ்சலி பண்ணி அந்த சுவாமியை நாம பூஜை பண்றோம். அதே மாதிரி 16 உபச்சாரங்கள் சோடசோபச்சாரம்னு பேர். அந்த சோடசோபச்சார கலை தீபாராதனை எல்லாம் பண்றாங்க. அந்த சோடசோபச்சாரம் 64 உபச்சாரம். இன்னும் நிறைய விவரமா பண்ண முடியும்னா அந்த உபச்சாரம்லாம் பண்ணி மூலஸ்தானத்துல விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி எழுந்தருளி பிரம்மோத்சவத்துக்கு வந்து இப்படி நம்ம இந்து சனாதன வைதிக தர்மத்துல அந்த விக்கிரக ஆராதனையின் மூலமாக சாமான்யமான மனிதர்களும், சாமான்யமான மனிதர்னா ஏழை பணக்காரன் இல்லை, மனசளவுல சாமானியம். நாமெல்லாம் பலவிதமான சௌரியத்தோடு இருந்தாலும் மனசளவுல நாம் அவ்வளவு தபஸ்விகள்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றதுக்காக கோவில்ல அவர் விக்கிரகத்துல வந்து அவருடைய சக்திய அந்த கர்ப்பகிரகத்துல இருந்துன்னு நமக்கு அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்ட கோவில்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய ஊர்ல. ஸ்தல விருட்சம், தீர்த்தங்கள், இப்படி தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், பிரபந்தம் 4000 பிரபந்தம் மங்களாசாசனம் இருக்கக்கூடிய கோவில்கள், அப்படி ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாம வசிச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த பிள்ளையார் கோவில் ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளையார் கோவில்ல கோபுரம்லாம் கட்டி நிறைய அபிஷேகங்கள், அன்னதானம் அதெல்லாம் நல்லா நடத்திட்டு இருக்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்முடைய தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும். ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் சுவாமிகள், மாணிக்க வாசகர், இன்னும் எத்தனையோ பேர், அவ எல்லாரும் சரி, அவ எல்லாரும் அங்கங்க வந்து பதிகங்களை பாடி காவேரி வடகரை தென்கரை அப்படின்னு காவேரியினுடைய 2 பக்கத்துலயும் அத்தனை திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கு. அந்த கஷேத்திரங்கள்லாம் ஜனங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிக்கணும். பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு பேரு. சீர்காழியில மடத்து மூலமா பாடசாலை நடத்துறோம். ஞான சம்பந்தர் இல்லத்துல கோவில் அர்ச்சகாளுக்காக ஞான சம்பந்தர் சைவ ஆகம பாடசாலை நடத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் கோவில்களை வெறும் ஏதோ ஆர்கிடெக்சர் பில்டிங்னு நினைச்சுக்காம, ஆர்கிடெக்சர் இருக்கு, பில்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதோடு சேர்ந்து நம்முடைய மனசை சுத்தப்படுத்தக்கூடிய இடம் ரிஃபைனரி. ஏதோ எண்ணெய் ரிஃபைனரி சொல்றோம், எண்ணங்களை ரிஃபைனரி பண்ற இடம் கோவில்கள். எண்ணெயை ரிஃபைனரி மூலமாக பார்க்கிறோம். அந்த ரிஃபைனரி, இந்த ரிஃபைனரி. மனசு கடினமாக இல்லாமல், மனசுங்கிறது அழுக்காக இல்லாமல், மனசுங்கிறது குறுகியதாக இல்லாமல், மனசு விசாலமாக இருந்து, மனசு நிர்மலமாக இருந்து, மனசு பக்குவமாக இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற அந்த மனோபாவத்தை, மனசுல பாவத்தை கொண்டு வருவது கோவில்கள். அப்படி அந்த மனசு பாவம்ங்கிறது என்ன? அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் பெருமையா சொல்றா, இங்க இருக்கிற இந்துக்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் குடும்பத்தை எல்லாம் நல்லபடியா நடத்துறா, எல்லாம் சொல்ற. அதெல்லாம் அந்த குணம், அந்த பக்திங்கிறது தர்மத்தின் மூலமாக வருகிறது. இப்ப இவ 2 பேர் தம்பதி உட்கார்ந்து இருக்காருன்னா அதெல்லாம் என்னன்னா, அதெல்லாம் குரு பக்தி, தெய்வ பக்திங்கிறது சம்ஸ்காரம், பூர்வ புண்ணியத்தினால வருது. அப்படிப்பட்ட அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிற இடம் கோவில்கள். அதுல அந்த இஷ்ட சித்தி அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த ஏற்பாடு விசாலமா நன்னா பண்ணிருக்க. இந்த மூலமாக நாளைக்கு இந்த அனுராதா நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில, அந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெடிகாலம்புற கணபதி ஹோமம் பண்றது விசேஷம். அதுவும் சூரியோதய சமயத்துல ஹோமம் பண்றதுங்கிறது விசேஷம்.
இந்த ஹோமத்தை எல்லாம் இவ்வளவு பேர் சத்தையா பண்ணி நாளைக்கு அந்த பிள்ளையார் நமோ ராசபத்தையே நமோ கணபத்தரே நம பிரபதபத்தரே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நமஹா. வரதமூர்த்தையே, அந்த வரதராஜ சுவாமி இருக்கார் இங்க விஷ்ணு காஞ்சியில. அந்த வரதராஜர் கோவில்லையும் ஒரு பிள்ளையார் இருக்க, வலம்புரி விநாயகர். அது நம்முடைய பெரியவா சொல்லி, காஞ்சி பெரியவர் அவர்கள் சொல்லி, இந்த பெருமா கோவிலுக்கு போறவங்க அந்த பிள்ளையாரையும் பார்க்கணும். வலம்புரி விநாயகர் சின்ன காஞ்சிபுரத்துல விஷ்ணு காஞ்சியில இருக்கார். அதுல ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தியும் அலங்காரம் எல்லாம் நடத்த சொல்லி, நைவேத்தியம் பண்ண சொல்லி, விசேஷ அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு வருது. 50 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு வருது. அவ பெரியவா காஞ்சி பெரியவர்கள் சொல்லி, ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவா சொல்லி, அந்த விஷ்ணு காஞ்சியில அந்த பிள்ளையாருக்கு நடந்துட்டு வருது. எப்படி இந்த பிள்ளையார் பக்திங்கிறது நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல சங்கல்பங்கள்லாம் விக்ரம் இல்லாமல் நிறைவேறி இந்த பெருமக்கள் பெருங்குடிகள் எல்லாரும் இஷ்டசித்தி விநாயகருடைய அனுகிரகத்தோட, குருவனுடைய அனுகிரகத்தோட அவ ஆத்துல நல்லபடி கல்யாணங்கள் நடந்து எல்லாருக்கும் படிப்பு ஆரோக்கியம் எல்லாம் நல்லா கிடைச்சி, நாங்களும் அப்புறமா இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சப்புறம் அங்க வரோம். அங்கேயும் எல்லா பெருமாள் பிள்ளையாரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வார்த்தை நேரம் வந்து எல்லாரும் சொல்றோம். நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் எல்லாருக்கும் ஸ்ரேயஸை கொடுக்கணும்னு, அருளையும் பொருளையும் கொடுக்கணும்னு இஷ்டசித்தி விநாயகரையும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையங்கிற அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.